மேலே இருக்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்மளாவே ஒரு மாமரமோ கொய்யாவோ அல்ல தோட மரமோ ஏதோ இழந்த மரமோ நாங்கள் வந்து பழங்கள் விழுந்து நடந்தால் அணில் கடிச்சது குரங்கு கடிச்சுன்னு தான் யோசிப்போம். ஆனால் இதுவும் கடிக்கக்கூடும்னு சொல்லிய நிலைமை இருக்குது. இது அறியாமையால் சில இடர்கள் நடக்குது. இந்த வீடியோ வந்து முக்கியமாக உங்களோட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் பார்க்க வேண்டிய விஷயம். இது ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு இதை நீங்கள் காட்டணும். இப்படியான வீடியோக்களை இந்த பழத்தை வந்து இப்படி பாம்பு கடிச்சிட்டு அது கொஞ்சம் நாளில் வந்து என்ன செய்யும், கீழே விழுதில் ஒரு பிள்ளை அதில் போயிட்டு அது யோசிக்கும், என்ன அணில் கடிச்சது அல்லது குரங்கு கடிச்சான்னு யோசிக்கும். அதுகள் கூட கிருமிகள் தாங்க. ஆனால் பாம்பு கடிச்சதில் விஷம் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து கட்டாயம் உங்களோட வீடுகளில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரிய கூட அணில் கடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டு எடுத்து சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இருந்தது. எங்களுக்கு சாப்பிடும்போது அது அங்கே ஒரு மிகப்பெரிய விபத்தொண்டு உருவாக்க போகுது. அதாவது ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்த போகுது. ஸோ மிக அவதானம் பிள்ளைகள்கிட்ட இதுகளை வந்து நீங்கள் கட்டாயம் இந்த இப்படியான வீடியோக்களை காட்டி அவங்களுக்கு சில அறிவுரைகளை